வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பேட்டர்ன்ஸ் இன் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இது பேட்டர்ன்ஸில் இதுதான் வந்து லாஸ்ட் டாபிக். இதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு வந்து பேட்டர்ன் பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. இதோட எல்லா பேட்டர்ன்ஸும் எல்லா டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸும் முடிஞ்சுது. இது என்ன பேட்டர்ன்ஸ் இன் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பேட்டர்ன் பண்ணதை மறுபடியும் நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். இவ்வளோதான் வித்தியாசம். ஸோ பேட்டர்ன்ஸ் இன் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோதான். ஆல்ரெடி பேட்டர்ன் பண்ணதை மறுபடியும் நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். பட் இதனால என்ன யூஸ்? ஏன் இப்படி பேட்டர்ன் பண்ணது ஏன் பேட்டர்ன் பண்ணணும், இல்லை பேட்டர்ன் பண்ணாமே பண்ண முடியாதா, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரூடில் இதை ட்ரா பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணேன். இந்த ஸ்கெட்சு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிருக்கு. எஸ், இங்கே பார்த்தா தெரியும். ஸோ இது மாதிரி நான் ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணேன். இதை வந்து நான் ரிவால்வ் யூஸ் பண்ணிவிட்டு மெட்டல் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி நான் வந்து மெட்டல் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி வந்து பேட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் அந்த ரிவால்வ் சூஸ் பண்ணிவிட்டு பேட்டர்ன் போகிறேன். பேட்டர்னில் நான் வந்து டேரெக்ஷன் பேட்டர்ன் போகிறேன். ஸோ டேரெக்ஷன் பேட்டர்ன் போனால் எனக்கு 2 டேரெக்ஷன் வருது. ஸோ ஒன்று வந்துட்டு நான் பிளேன்ஸ் ஆன் பண்ணுறேன். டேட்டம் ஆக்சிஸ் இருக்குதுல. ஃபஸ்ட் ஒன் வந்து இந்த ஆக்சிஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு ரொட்டேஷனல் பிளெண்ட் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு ரொட்டேட் ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம் 6. ஸோ மொத்த ஆங்கிள் வந்து 60. ஸோ இப்படி ஒரு பேட்டர்ன் வந்துடும். இதுலேயே வந்து 2வது டைரக்ஷன் எனக்கு எப்படி வரணும் அப்படின்னா, ஸோ இந்த சர்ஃபேஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இந்த பக்கம் ட்ராவல் ஆகும். இது வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஐட்டம் 8 கொடுக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு 60. ஓகே, 60 ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஒரு 40, இல்லை இன்னும் கூட குறைச்சிக்கலாம், ஒரு 30. எஸ், இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து 30 கொடுத்துருக்க டிஸ்டன்ஸு, ஸ்பேசிங் வந்து நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 8 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்படி எனக்கு பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து சிங்கிள் பேட்டர்ன். நம்ம டைரக்ஷன் பேட்டர்ன் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ரிவால்வும் வந்துட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிவால்வ் ஆகிருக்கு. ஸோ எத்தனை ஹோல் இருக்கோ அத்தனை ஹோல் வந்துட்டு ரிவால்வ் வந்து பேட்டர்ன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து அண்டூ கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா பேட்டர்ன் இன் பேட்டர்ன் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதுக்கு நான் சூஸ் பண்ணிவிட்டு பேட்டர்ன் போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஆக்சிஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சிஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி சென்டர் ஆக்சிஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து 6 எனக்கு வந்து ஈவனாக எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாச்சு. ஒரு பேட்டர்ன் கிடைச்சிருச்சு. இப்போது இந்த பேட்டர்னை சூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு பேட்டர்ன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், டைரக்ஷன் பேட்டர்னை சூஸ் பண்ணிக்கிறேன். டைரக்ஷன் பேட்டர்ன், இந்த டைரக்ஷனில் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 8, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐட்டம் வந்து 30. இப்போ ஓகே. ஸோ நம்ம இப்படியும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பேட்டர்ன்ஸுக்கும் இந்த பேட்டர்னுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டர்ன் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் இங்கே பேட்டர்ன் ஆகிருக்கு. இந்த பேட்டர்ன்ஸ்குள்ளே ரிவால்வ் இருக்குது. ஸோ இப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்? ஸோ இதுக்கு நம்ம முன்னாடி பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் பேட்டர்னோட முடிஞ்சிடும். இப்போ பேட்டர்ன் இன் பேட்டர்னில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு இமேஜ் வச்சுருக்கேன். இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸ்ட்ரூட் வச்சுருக்கேன். அதில் இன்னொரு எக்ஸ்ட்ரூடை அது மேலே ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இதை நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக சிங்கிள் பேட்டர்னில் நான் உங்களுக்கு பேட்டர்ன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பேட்டர்ன் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு டைரக்ஷன் பேட்டர்ன், ஃபஸ்ட்டு வந்துட்டு ரொட்டேஷனல் பேட்டர்ன் வச்சு இந்த ஆக்சிஸை கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இதுலேயும் நம்பர் ஆஃப் ஐட்டம் 6 கொடுத்துட்றேன். ஆங்கிள் வந்துட்டு 60 சாரி. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் டைரக்ஷன் வந்துட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இல்லையா. ஸோ செகண்ட் டைரக்ஷன் இதில் நம்பர் ஆஃப் ஐட்டம் 3 கொடுக்குறேன். டிஸ்டன்ஸ் ஒரு 100 கொடுக்குறேன். ஃப்ளிப் பண்ணிக்கலாம். 100 கம்மியாக இருக்குது, ஒரு 200 கொடுக்குறேன். இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், இது வந்து சிங்கிள் பேட்டர்ன். இப்போது நான் வந்து ஒரு பேட்டர்னில் மட்டும் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு இதுக்கப்புறமா ரவுண்ட் பண்ண வச்சுக்கோமே, இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் சூஸ் பண்ணி ரவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ ரவுண்ட் போயிட்டு இந்த ஒரு ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிவிட்டு நான் ரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போது இந்த ரவுண்டை நான் வந்துட்டு மறுபடியும் பேட்டர்ன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரன்ஸ் பேட்டர்ன் வரும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துலேயும் பேட்டர்ன் கிரியேட் ஆகும். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், பேட்டர்ன் போகிறேன். பேட்டர்ன் போனதையும் இங்கே ரெஃபரன்ஸ் பேட்டர்ன் வந்துருச்சு. இது எல்லாமே ஹைட் ஆகிருக்கு, எதுவுமே நம்ம அக்சஸ் பண்ண முடியல. நம்ம கிரியேட் பண்ண எல்லாத்துக்கும் பேட்டர்ன் வந்துருச்சு. இப்போ நான் ஓகே கொடுத்தா அப்படின்னா எல்லாத்துலேயும் இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆகிடும். இது வந்து நார்மல் பேட்டர்ன். இதுவே நம்ம பேட்டர்ன் இன் பேட்டர்ன் பண்ணி தான் என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் அண்டூ கொடுத்துட்டேன். ஸோ இதுவும் கூட நம்ம டெலிட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரூட நான் வந்துட்டு பேட்டர்ன் இன் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு சிங்கிள் பேட்டர்ன் நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். பேட்டர்ன் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு
ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிஸ்க்காக நம்பர் ஆஃப் ஐட்டம் 6 ஈக்குவல் டு 360 டிகிரி ஓகே கொடுத்துட்றேன். க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த பேட்டர்னை மறுபடியும் நான் பேட்டர்ன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து டைரக்ஷன் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டைரக்ஷன் வந்துட்டு இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்ற மாதிரி நம்பர் ஆஃப் ஐட்டம் 3 ஸ்பேஸ் வந்து 200 இதை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இங்கே வந்துருச்சு. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போது அதே மாதிரி பேட்டர்ன் தான் க்ரியேட் ஆகிருக்கு, எந்த டிஃப்ரெண்ட் இல்லை. இப்போ நான் வந்துட்டு ரவுண்ட் ஃபீச்சர் போயிட்டு இந்த ஒரு பேட்டர்னில் ஒரு ஆப்ஜெக்டில் மட்டும் ரவுண்ட் பண்ணுறேன். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நான் கடைசியாக ரவுண்ட் பண்ண இந்த ரவுண்டை சூஸ் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து பேட்டர்ன் போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த பேட்டர்ன் இதுக்கு மட்டும்தான் பேட்டர்ன் ஆகிருக்கு, எல்லாத்துக்கும் பேட்டர்ன் ஆகலை. இதுதான் பேட்டர்ன் இன் பேட்டர்னோட இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே பாருங்கள், இது வந்து ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்குது, மற்றெல்லாம் ஹைட் ஆகிருக்கு. இங்கே வந்து ரெஃபரன்ஸ் டைப் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஆக்டிவேட் ஆகிருக்கு. முன்னாடி வந்து எதுவும் ஆக்டிவேட் ஆகலை, ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ குரூப் போத் ரெண்டாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் குரூப் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த குரூப்பில் நம்ம இந்த பேட்டர்னில் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் ஆட் பண்ணமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இது ஆட் ஆகும். இதில் பாருங்கள், இது ரவுண்ட் ஆகிருக்கு, இது ரவுண்ட் ஆகிருக்கு, இது ரவுண்ட் ஆகிருக்கு, மற்ற எதுவுமே ரவுண்ட் ஆகலை. இது ஒரு கான்செப்ட்டு. இதுலேயே நம்ம மறுபடியும் எடிட் போயிட்டு இந்த குரூப்புக்கு பதிலாக போத் கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயும் க்ரியேட் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ எல்லாத்துலேயும் க்ரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி மறுபடியும் எடிட் போயிட்டு இந்த ஃபீச்சர் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு குரூப்புக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு இது கிடைக்கும். செகண்ட் குரூப், தேர்ட் குரூப் வந்துட்டு வராது. அப்புறம் நமக்கு எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்துட்டு எடிட் போயிட்டு போத் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் க்ரியேட் ஆயிடும். இதுதான் வந்து பேட்டர்ன் இன் பேட்டர்னுக்கும் நார்மல் சிங்கிள் பேட்டர்ன் யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் உள்ள பெரிய டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் இப்போ பேட்டர்ன் இன் பேட்டர்ன் பண்ணுறதா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம வந்துட்டு ஏதாவது மாடிஃபை பண்ணணும், ஏதாவது ஒன்றில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த பேட்டர்ன் இன் பேட்டர்ன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நம்ம தான் வந்து ரொம்ப டெப்த்தாக இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.